இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ பண்றேங்க. ஆனா எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணாலுமே பெரிய ரீச் கிடைக்கல, ரொம்ப பெரிய வியூஸ் கிடைக்கல. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற உங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் இந்த வீடியோவே கொடுத்துருக்கேன். ஸோ ஏன்னா நம்ம என்னதான் வீடியோ கஷ்டப்பட்டு எடுத்தாலும் அதுல அப்லோட் பண்றதுல சில ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணா மட்டும் தான் அது பெரிய வைரல் ஆகும். ஸோ நம்ம சேனலுக்குள்ள இப்போ போய்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நம்ம சேனல்ல மொத்தமே ஒரு 3 வீடியோ தான் போட்டுருக்கோம். நல்ல ரீச் கிடைச்சிருக்கு, வியூஸ் பெரிய லெவல்ல இல்ல, பட் சப்ஸ்கிரைபர் நல்லா வந்திருக்காங்க. அட் த சேம் டைம் இதுல நான் என்ன பண்றேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நம்ம நிறைய வீடியோ வச்சிருக்கோம், சும்மா ஒரு வீடியோ சூஸ் பண்றோம். இதே மாதிரி நீங்க எடுத்து வச்சிருக்க வீடியோவை சூஸ் பண்ணி அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதை அப்லோட் பண்ணிட்டு அதுக்கடுத்து என்னென்ன பண்ணணும் அந்த ப்ரொசீஜர் தான் நான் இங்க சொல்லி தரேன் நான் உங்களுக்கு. ஸோ அப்லோட் பண்ண பிறகு டைட்டில், ஏதோ ஒரு சம்பந்தமான டைட்டில், அந்த வீடியோக்கு ரிலேட்டடா ஒரு டைட்டில் நீங்க டைப் பண்ணுவீங்க இல்லையா, அதே மாதிரியே நீங்க டைப் பண்ணிக்கோங்க. சரியா? எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம என்னதான் டைட்டில் கொடுத்தாலுமே அந்த டைட்டில் வந்து யூடியூப் அல்காரிதம் நமக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. பட் எனிவே நத்திங் டு வரி. ஸோ இப்போ நான் ஒரு டைட்டில் டைப் பண்ணிக்கிறேன். அடுத்த டிஸ்கிரிப்ஷன், ஒரு பெரிய தலைவலி என்னன்னா பிகினருக்கு இந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான். ஏன்னா எந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் வச்சா அது பெரிய ரீச் கிடைக்கும், மக்கள்கிட்ட கொண்டு போய் அதிகமாக சேர்க்கும், அதிக ஆடியன்ஸ் வருவாங்க அப்படிங்கிறதே தெரியாது. ஏதோ ஒன்று அடிப்பாங்க. பட் அந்த தலைவலிலாம் இனிமேல் கிடையவே கிடையாது. டிஸ்கிரிப்ஷன்லாம் பக்காவா ரெடி பண்ண முடியும். ஸோ அது எப்படிங்கிறது இந்த வீடியோல பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு நான் சும்மா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ஒரு பிகினர் டைப் பண்ணா எப்படி டைப் பண்ணுவாங்களா அந்த மாதிரி அந்த டிஸ்கிரிப்ஷன் நான் டைப் பண்றேன். சும்மா பாருங்க. இதெல்லாம் ஏன் நான் உங்களுக்கு இப்படி சொல்லி தரேன்னா, பிகாஸ் இந்த பிகினருக்கு தான் இருக்கிற அதிக கஷ்டம். யூடியூப்ல எல்லாராலையுமே வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் பண்ணிட்டு பெரிய லெவல்ல வர முடியாது. ஒரு சில பிகினர் அப்படியே போயிடுவாங்க. பட் இனிமே அப்படி போக வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ அடுத்து நம்ம ஆடியன்ஸ் சூஸ் பண்ணல, அந்த இடத்துல தயவுசெய்து பப்ளிக் சூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அன்லிஸ்டட் தான் சூஸ் பண்ணணும். பப்ளிக் ஏன் சூஸ் பண்ணக்கூடாதுன்னா, பப்ளிக் சூஸ் பண்ண உடனே யூடியூப் அல்காரிதம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுல உள்ள விஷயங்களை மட்டும்தான் எடுத்துக்கும். அப்போ உங்களுக்கு பெரிய வைரல் ஆகுது. பட் அன்லிஸ்டட் சூஸ் பண்ணி அது டைம் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. அதுல ஷெட்யூல் இருக்கும் கீழே, அதுல டேட்டும் டைமும் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. ஏன்னா அத்தனை மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு அதுல ஆல்டர் பண்றதுக்கு. ஸோ அந்த டைம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அது பப்ளிஷ்க்கு போயிடும். ஸோ அது பப்ளிக்கு பப்ளிஷ் ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்போ அந்த டைம் டியூரேஷன்ல நீங்க மற்ற விஷயங்கள்லாம் இதை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு வீடியோ பண்ணிட்டீங்க, அதுல இன்னும் எக்ஸ்ட்ரா என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணணும் அந்த அப்லோட் அப்போ அதை எல்லாத்தையுமே நீங்க பண்ண முடியும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணுவோம், ப்ராசஸ் ஆன பிறகு நம்ம தம்ப்நெயில் போடுவோம் இல்லைங்களா, எடிட் பண்ணிட்டு. ஸோ அந்த மாதிரி தம்ப்நெயிலும் ஒன்று எடுத்து வச்சுட்டேங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஆடியன்ஸ் நம்ம சூஸ் பண்ணி வச்சு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா டேக்லைன் கொடுப்போம் இல்லைங்களா, அந்த டேக் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று அடிச்சு விடுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை டேக் கொடுங்க. இது எல்லாமே சரி பண்ண முடியும், அதுக்காக தான் நான் சொல்றேன். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்னென்ன கொடுத்துருக்கேன் பாருங்க. யூடியூப் கிரியேட்டர் பூஸ்டர், அடுத்தது யூடியூப் க்ரோத், அடுத்தது ஃபாஸ்ட், என்ன கொடுத்துருக்கேன், வைரல் வீடியோ. இதெல்லாம் சும்மா எக்ஸாம்பிள் தான். ஏன்னா ஒரு பிகினரா நம்ம பண்ணும்போது என்னன்னா இந்த மாதிரி தான் நமக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி தோணுது எல்லாத்தையுமே அடிச்சு விட்டாச்சுங்க. இப்போ நம்ம டைம் டியூரேஷன் கொடுத்துருந்தோம்ல, அந்த டைம் கேப் இன்னும் இருக்குது. ஸோ இன்னும் இந்த வீடியோ வந்து பப்ளிக் போயிருக்காது. அதனால நான் இந்த சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் பண்ணேன், உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இப்போ நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம நேரா போங்க, அந்த போயிட்டு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு அதுல வந்து chatgpt.com ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல ChatGPT வந்து எப்படின்னா ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு மென்டார் மாதிரி உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, நல்ல பெரிய வழிகாட்டி. இந்த சோசியல் மீடியாவுக்கு பயங்கரமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி இந்த யூடியூப்ல நீங்க என்ன கேட்டாலுமே அதை பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் chatgpt.com நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணிட்டு நான் வச்சிருந்தேன் பாத்தீங்களா டைட்டில், சும்மா ஏதோ ஒன்று அடிச்சு விட்டேன் பாத்தீங்களா ரிலேட்டடா. ஆனா அந்த டைட்டில எந்த மாதிரி இருந்தா ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும், யூடியூப் அல்காரிதம் ஹெல்ப் பண்ணும், பெரிய லெவல்ல ரீச் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இதுல இருந்து நம்மளால எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அதே டைட்டில கொடுத்து எனக்கு சஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு நல்ல டைட்டில் இந்த வீடியோக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அந்த டைட்டில் அப்படியே டைப் பண்ணிக்கிறேன். கெட் 10x views by uploading the video by this way அப்படின்னு டைப் பண்ணிட்டு சஜஸ்ட் த டைட்டில் ஃபார் திஸ் வீடியோ அப்படின்னு மட்டும் கொடுத்தேன்னா அது வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைட்டில்ஸை நம்மளுக்கு கொடுக்கும். சரிங்களா? அதுல எந்த டைட்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணி நீங்க அங்க கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா டைட்டில், அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை டெலிட் பண்ணிட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ இது வந்து நம்ம என்னன்னா ஒர்க் அவுட் பண்றோம். ஆக்சுவலி இது என்ன அப்லோட் ஆகல பப்ளிக்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு அன்லிஸ்டட்ல தான் இருக்குது. அதுக்கு முன்னாடியே நம்ம சில விஷயங்கள் எல்லாம் மாத்திட்டு இருக்கோம். சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைட்டில் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 டைட்டில் காட்டுதுன்னு நினைக்கிறேன். இதுல எந்த டைட்டில் பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கிட்டு தான். எனக்கு வந்து தேர்ட் டைட்டில் பிடிச்சிருந்தது. சரிங்களா? இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் டைட்டில் வந்து அப்லோட் வீடியோஸ் திஸ் வே டு கெட் மோர் 10x வியூஸ். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் என்ன இருக்கு, சீக்ரெட் அப்லோட் மெத்தட் டு ஸ்கை ராக்கெட். அடுத்தது நோட் கெட் 10x வியூஸ் வித் த சிம்பிள் ட்ரிக் அப்லோட். இது நல்லா இருக்கு, எனக்கு இது பிடிச்சிருந்துங்க. கெட் 10x வியூஸ் வித் தி சிம்பிள் அப்லோட் ட்ரிக். கெட் 10x வியூஸ் வித் திஸ் சிம்பிள் அப்லோட் ட்ரிக். ஓகே ஃபைன். ஸோ இந்த சொல்லி பார்க்கறதுக்கும் ஈஸியா இருக்குது, கொஞ்சம் ரீச் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதனால இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். மொத்தம் நம்மளுக்கு ஒரு 10 டைட்டில் சஜஸ்ட் பண்ணியிருந்தது. சரிங்களா? இப்போ டைட்டில் சூஸ் பண்ணிட்டேன், காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அடுத்து நான் ஒரு தம்ப்நெயில் கொடுத்துருந்தேன் பாத்தீங்களா,
வேணும் உங்களுக்கு பிடிச்சிருக்க அந்த தம்ப்நெயில்லாம் நீங்க அதே வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்த டிசைனு. அப்படி இல்லைன்னா ChatGPT நீங்க கேட்டீங்கன்னா அது ஒரு டிசைன் கொடுக்கும், அட்டகாசமா கொடுக்கும். இப்போ நான் என்ன பண்றேன்னா இதே கான்செப்டுக்கு எனக்கு ஒரு தம்ப்நெயில் கொடுன்னு அடிச்சிருக்கேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து தம்ப்நெயில் எனக்கு ஏதோ கொஞ்சம் பெட்டர் பண்ணி கொடுன்னு கேட்டேன். இப்போ அடுத்த ஒரு தம்ப்நெயில் பாருங்க, பக்கா தம்ப்நெயில் சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. ஒருத்தர் வந்து சோகமா இருக்காரு, வியூஸ் கம்மியா இருக்குன்னு. அதுக்கப்புறம் அந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்ச பிறகு வியூஸ் அதிகமாயிடுச்சு, இப்போ ஜாலியா இருக்காரு, சூப்பரா கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தம்ப்நெயில் வந்து அட்டகாசமா ரெடி பண்ணி மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 1 minute உங்களுக்கு கொடுத்துரும். ஒரு டைம் பயங்கரமா மிச்சம் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த தம்ப்நெயில டவுன்லோட் பண்ணி அங்க அதே தம்ப்நெயில அப்லோட் பண்ணிக்கோங்க. சரியா, பாஸை டெலிட் பண்ணுங்க. இதுக்கு அடுத்தது உங்களுக்கு வேற என்னென்ன பண்ணணும், அதில் நம்ம டிஸ்கிரிப்ஷன் சேர்க்கணும் இல்லையா. நாங்கள் சும்மா அது ஒரு 2-3 லைன் போட்டிருந்தோம்ல, அந்த வேலையை வேணாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு எனக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுன்னு கேட்ட உடனே ChatGPT பக்காவா ஒரு டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படியே காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த ஹேஷ்டேக்ஸ் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதுவும் நம்ம இங்கே கேட்கலாம். எனக்கு இதுக்கு தகுந்த மாதிரி, எனக்கு இந்த வீடியோக்கு தகுந்த மாதிரி ஹேஷ்டேக்ஸ் கொடுனா அது நம்மளுக்கு ஒரு 10 to 15 ஹேஷ்டேக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணும். அப்படியே அதையும் காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. இப்போ உங்களுடைய ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் 10 மணி நீங்கள் போட்டிருக்கீங்க, 11 மணி போட்டிருக்கீங்க, அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீடியோ அப்லோட் ஆகும் பப்ளிக்கில். பக்காவா இப்போ யூடியூப் அல்காரிதம் உங்களுக்கு ஆடியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும், உங்களுக்கு நிறைய ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கும், உங்கள் வியூஸ் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். இது வரைக்கும் இதில் கொடுத்துருக்க ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த அப்லோட் ஐடியா பிடிச்சிருக்குன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஐடியா என்னவோ அது கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. தேங்க்யூ வெரி மச், பாய்.